அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியோயாம் உடையோ புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்த உந்தனோடு குறை ஒன்றுமில்லாத உறவேல் நமகிங்கு உறவேல் நமகிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தனை சிறு பேரழை தனவும் சீரி அருளதே சீரி அருளதே இறைவாணி தாராய் பரையேலோயம் இறைவா நீ தாராய் சிறு பேரழை தனவும் சீரியருளதே இறைவா நீ தாராய் இறைவா நீ தாராய் பரையேலோ எம் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானை பள்ளி எழுப்புவதாக, பள்ளி எழுச்சி செய்வதாக, துயில் உணர்த்துவதாக இந்த பாடல்களை மணிவாசகர் பாடியிருக்கின்றார். அப்படி பாட வரும்போதே இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் அங்கே சொல்லிக்கொண்டே வருகின்றார். அப்படி சொல்ல வரும்போது அவர் சொல்லுகின்றார், இறைவனே உன்னுடைய முதலையும் அடியையும் திருமாலாலும் பிரம்மனாலும் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. நீயே ஆதி மூலமாக இருக்கின்றாய். நீயே இந்த உலகத்தினுக்குள்ள அனைத்தையும் படைத்தவனாக இருக்கின்றாய். உன்னுடைய தொடக்கம், முடிவு, நடு என்று எதையுமே யாராலுமே தெரிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கின்றாய். இப்படிப்பட்ட நீ எங்களுக்கு காட்சிக்கு எளியவனாக இருக்கின்றாய். இது உன்னுடைய அளப்பரிய அன்பை உணர்த்துவதாக இருக்கின்றது. எப்படி அந்த தாய் தன் குழந்தைக்காக எதையும் செய்வாளோ அதுபோல உன்னுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்காக, பக்தர்களுக்காக நீ எதையும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய். நாங்கள் என்ன செய்தாலும் நீ அதை குற்றம் என்று சொல்வதில்லை. எங்களுடைய அன்பு உன்னை கட்டி போட்டு விடுகின்றது. யாராலும் கட்டி போட முடியாத நீ எங்களுடைய அன்பு என்று சொல்லக்கூடிய அதற்கு ஆட்பட்டு விட்டதாக இருக்கின்றாய் என்று சொல்லி அந்த பக்தர்களுக்காக அந்த இறைபெருமான் என்னெல்லாம் செய்கிறான் என்பதையும் சொல்லுகின்றார். இந்த கண்ணப்பருடைய கதையை பார்க்கும்போது நாம் பார்க்கின்றோம்.
கண்ணப்பர் ஒரு வேடனாக இருக்கின்றார். காட்டிலே வேட்டையாடி கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த இறை பற்று சிவன் அவரை ஆட்கொண்டு தன்னுடைய கோவிலுக்கு வரும்படி செய்கின்றார். அந்த இறைவன் உண்ணாமல் ரொம்ப நேரமாக இருக்கிறானே என்று உடனே அந்த பக்தன் பரிதவிக்கின்றான். நமக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் நம் வீட்டுக்கு வந்து விட்டால் நாம் அவர்களுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று நினைப்போம். எவ்வளவு உணவு வகைகள் அங்கே இருந்தால் கூட நமக்கு திருப்தி ஏற்படாது. அது மட்டுமல்ல, தயாரித்திருப்பதை எல்லாம் நாம் ஒரு முறை சுவைத்து பார்ப்போம். எல்லாம் சரியாக இருக்கிறதா? ஏனென்று சொன்னால் நமக்கு வேண்டியவர்களுக்கு அந்த சுவை சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு முறை சுவைத்து பார்த்துவிட்டு தான் அதை அவர்களுக்கு கொடுப்போம். இங்கே கண்ணப்பன் என்ற பக்தனும் அப்படித்தான் இருக்கின்றார். அவரிடம் சரியான பாத்திரங்கள் இல்லை, உணவு சமைப்பதற்கான எதுவுமே அவரிடம் தயாராக இல்லை. ஆனால் கூட இறைவன் எதை விரும்புவான் என்பது கூட அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் மனதில் இருப்பதெல்லாம் இறைவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். உடனே அங்கே கிடைக்கக்கூடிய சில இறைச்சிகளை எடுத்து தானே அங்கே தீ மூட்டி அதை வேக வைத்து அதை சுவைத்தும் பார்க்கின்றார். இறைவனுக்கு படைப்பதற்கு முன்னாலே சாதாரணமாக நாம் அதை சுவைப்பதில்லை என்பதை கூட அங்கே அவர் நினைத்து பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய மனம் இங்கே தாயை போல இருக்கிறது. இந்த இறைவனுக்கு நான் கொடுப்பதை எல்லாம் அந்த இறைவன் சுவைத்து உண்ண வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த அன்பின் மிகுதியினாலே தான் சுவைத்து பார்க்கின்றார். சுவை சரியாக இருக்கிறது என்று உடனே அந்த நீர் எடுப்பதற்கு கூட அவரிடம் அங்கே எந்தவித களமும் இல்லை. உடனே அதை வாயிலே அடக்கிக் கொள்கின்றார். கோவிலுக்கு வந்தவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலர்களை எல்லாம் தன்னுடைய செருப்பணிந்த கால்களாலே அப்புறப்படுத்துகின்றார். அதற்கு பின்பு தான் கொண்டு வந்த உணவை அந்த இறைவனுக்கு படைத்து அந்த உமை நீரையும் காட்டுகின்றார். சாதாரணமாக இது ஒரு பெரிய தவறாக கருதப்படுவது உண்டு. ஏனென்று சொன்னால் இறைவனுக்கு கொடுப்பவை எல்லாம் யாராலும் பார்க்காமல் யாராலும் உண்ணாமல் இருக்க வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய புராணங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி கதைகள் எதற்காக சொல்லப்படுகின்றன என்று நாம் யோசித்தோம் என்று சொன்னால் ஒரு உண்மை நமக்கு புரிகின்றது. அது என்ன உண்மை என்று சொன்னால், இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இதையெல்லாம் பொருட்படுத்துவதில்லை. இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இங்கு நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை பார்ப்பதில்லை, எப்படி கொடுக்கிறோம் என்பதையும் கவனிப்பதில்லை. அது தனக்கு விருப்பமானதா விருப்பம் இல்லையா, அது எவ்வாறு தயாரிக்கப்பட்டது, இதை பற்றியெல்லாம் அவன் சிந்திப்பதில்லை. அவனுடைய சிந்தனையெல்லாம் அவன் வேண்டுவதெல்லாம் நம்முடைய ஒரு மனதாகிய அந்த அன்பு, அந்த பக்தி. அந்த பக்திக்கு தான் அவன் அடிமையானவனாக இருக்கிறான் என்பதை இந்த பாடலிலே மணிவாசகர் புரிய வைக்கின்றார்.